Higher Secondary School in 44th Annual Day celebration and also the 79th Independence Day celebration has been conducted in the grand manner. I thank you one and all here in this gracious occasion. So I welcome our chief guest, Dr. Mufliha. She is also the alumni of our esteemed institution. Welcome, Mufliha. So the Mufliha oda husband இங்கே வந்திருக்காங்க, Dr. Halim. Please come. So we proud to say both of us are from our Islamia Matriculation Higher Secondary School. ரெண்டு பேருமே வந்து டாக்டராக இருக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஒரு மிகுந்த கரகோஷத்துடன் அவர்களுக்கு வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற எத்தனையோ மருத்துவர்கள், இன்ஜினியர்கள், பெரிய பொருளாதார வல்லுநர்கள் போன்ற பல துறைகளில் நமது மாணவர்கள், நமது பழைய மாணவர்கள் சாதனை புரிந்து இன்று சாதித்து வருகிறார்கள். இதில் ஒரு சிறிய குறைகளை நாம் களைய வேண்டும் என்று பல நாட்களாக, பல வருடங்களாக இந்த கல்வி நிலையம் ஆரம்பித்த முதல் நாம் போராடி வருகிறோம். இதற்காக பெற்றோர்களாகிய உங்களோட ஒத்துழைப்பு மிக அவசியம். ஏன்னா நம்ம கல்வி நிறுவனங்களாகட்டும், நமது இந்த கீழக்கரை சுற்று வட்டாரத்தில் ஒரு சரியான அரசு உயர் அதிகாரிகள், அதாவது உயர் அதிகாரிகள் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷன் வந்து ஒரு எம்பவர்மெண்ட் இல்லைன்னு சொன்னால், ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு கல்வி வந்து ஒரு பயனற்ற கல்வி தான். ஏதோ கல்வி கற்றுவிட்டு ஸ்கூல் முடித்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறோமே தவிர, அந்த கல்வி நமக்கு வந்து எந்த விதத்தில் ஒரு அதிகாரத்தை பெற்றுத்தரும் என்பதை தெரியாமல், இந்த அதிகாரத்தை நோக்கி நாம் பயணிக்காமல் என்ன பண்ணுறோம், அதை வந்து அந்த அதிகாரத்தை பிறர் கையில் கொடுத்து விட்டு நாம் என்ன பண்ணுறோம், அடிமைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தை போக்க வேண்டுமென்றால் அதிகாரம் கையில் வர வேண்டும். அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டியதுக்கான கல்வியை நாம் முழுமையாக பெற வேண்டும். அதற்காக நாம் அது பள்ளியிலேயே சிவில் சர்வீஸ், எக்ஸாம் சர்வீஸ், ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் கல்லூரி சென்று அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை போக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி பருவ நாட்களிலே நாம் அவர்களுக்கு அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உண்டான பயிற்சியை வழங்கி வருகிறோம். அந்த பயிற்சிக்கு வந்து ஒரு போதிய ஆதரவு இல்லாமல் குறைந்த மாணவர்கள் வருகிறார்கள். இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த பெற்றோர்களுக்கும் அந்த மாணவருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஒரு அதிகாரம்னா என்ன, ஒரு உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை போய் பார்க்குறாங்க, மாலை போடுறாங்க, ஷால்வை போடுறாங்க, அவர்களுடன் புகைப்படம் எடுப்புகிறாங்க. எங்கே இருந்தோ வந்து இருக்கிற அதிகாரிகளை நாம் வந்து பாராட்டுறதை விட, நமது ஊரில் ஒரு அதிகாரியை உருவாக்க வேண்டும் என்று எல்லோரும் பாடுபட வேண்டும். அப்போது என்னாகும், ஒரு கீழக்கரைக்கே பெருமை. இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இவ்வளோ பெரிய விளையாட்டு மைதானம் இருக்கிறது. இந்த விளையாட்டு மைதானத்தில் வந்து விளையாண்டு பயிற்சி பெற்று மாநில அளவில் சென்ற பல மாணவர்கள் இருக்காங்க. இதே நாங்கள் படிக்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் தான் இருப்போம். இந்த விளையாட்டு மைதானத்தை எங்களது, அது என்னன்னு சொன்னால், எப்படி வந்து அந்த விளையாட்டு மூலமாக உருவானவர் அந்த விளையாட்டு மைதானத்தை ஒரு புனிதமாக கருது இந்த விளையாட்டு மைதானத்தை பாதுகாப்பது தான் எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து என்ன பண்ணுவோம், விளையாட்டு மைதானத்தை ஒரு மழை பெய்ந்தாலும் சரி, எந்த விதமான நாசமான வேலைகள் யாரும் செய்யாத அளவுக்கு அந்த ஸ்கூலுக்கு உண்டான வேலைகள் இல்லை. மாணவர்களாகிய நாங்களே வந்து அந்த விளையாட்டு மைதானத்தை பாதுகாத்து அந்த விளையாட்டுக்கு உண்டான முக்கியத்தை கொண்டு. ஆனால் இன்றைக்கு என்னென்னு சொன்னால், மாணவர்களை வந்து இந்த கேட்டை திறந்து விட்டால் போதும், இளைஞர்கள் இதை எப்படி இந்த விளையாட்டு மைதானத்தை வந்து சமூக விரோத செயலுக்கு ஈடுபடுவது, இந்த விளையாட்டு மைதானத்தில் என்னென்னவெல்லாம் செய்யலாமா, இதைத்தான் முதல்ல செய்கிறாங்க. விளையாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் விளையாட்டு மைதானத்தை திறந்து விடும்போது சமூக விரோத செயல்களை வந்து தொடர்ந்து நடக்கிறது. இதை வந்து நான் தான் வந்து தடுக்கணும், நான் தான் வந்து தட்டி கேட்கணும். வேறு யாருக்குமே வந்து இந்த சமுதாயத்தில், இந்த தெருவிலேயே, இந்த ஊரில் யாருக்கும் எந்த வித அக்கறையுமே கிடையாது. ஒருத்தன் உள்ளே போகிறான் வர்றான்டா, அவனை ஏன்ட்டு கேட்க கூட இன்றைக்கு ஆள் இல்லாதனால
பல தவறுகள் நடக்கிறது. பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய ஊர் இது. பல கல்வியாளர்களை உருவாக்கிய ஊர் என்று வந்து மாநில அளவில் ஒரு தேசிய அளவில் பல விளையாட்டு வீரர்கள் வாலிபால், ஃபுட்பால் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தேசிய அளவில் வந்து சாதனை புரிந்த ஊர்கள் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து இன்றைக்கி உருவாவது வந்து மிக குறைவாக இருக்கிறது. மிக மிக குறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள் வந்து விளையாட்டை விட்டுட்டு வேறு விதமாக தங்களது வாழ்க்கையை மாற்றி சீரழித்து வருகிறார்கள். அதற்கு வந்து முக்கியமான ஒரு செல்ஃபோன் மட்டும் கிடையாது, இன்றைக்கு பல போதை கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து இந்த மாணவர்கள் வழிகெடுத்து வருகிறது. இதன் எல்லாத்தையும் வந்து மாற்றி நமது மாணவர்களை நல்ல ஒரு விளையாட்டு வீரர்கள் ஆக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து பல விளையாட்டு வல்லுநர்கள், கோச்சஸ் எவ்வளோ பேரை கொண்டு வந்து நம்ம பள்ளியில் வந்து கோச்சிங் கொடுத்தாலும் அந்த பயிற்சிக்கு வருவது மிகச்சிலர். நாம் வந்து இவ்வளவோ போராடுறோம். இந்த வந்து ஒரு ஸ்டேட் லெவல் பாக்ஸர்ஸை கொண்டு போய் நேஷ்னல் லெவலில் வந்து மெடல் வாங்கிட்டு டெல்லிக்கு போய் வாங்கிட்டு வர முடியுது என்னால். ஆனால் அதே வந்து நமது இந்த ஊரில் வந்து நமது மாணவர்களை வந்து கொண்டு போவோம், நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவலில் கொண்டு போவோம்னு சொன்னால் அதற்கு உண்டான ஒரு போதிய சப்போர்ட் கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்டேயும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சரி. ஒரு காம்படிஷன்னா வரமாட்டேங்கிறாங்க. ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு மார்னிங் வாங்க, டெய்லி பயிற்சி பண்ணணும், அதிகாலையில் வாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வரான், 2 மாணவன் வர்றான். இவர்களுக்காக பயிற்சி கொடுப்பதுக்கு முடியாது. நாங்கள்லாம் வந்து அதிகாலையில் சுபு தொழுதுட்டு வந்து கிரவுண்டில் நின்று பயிற்சி எடுத்து, நோன்பு பிடிச்சாலும் சரி, எந்த டைம்லேயுமே வந்து அந்த விளையாட்டு வந்து பயிற்சிகள் எடுத்து விளையாட்டு வீரர்களாக உருவாக்கின காலங்கள் போய் இன்றைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட வெயிலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்ற வேண்டும். இந்த மாதிரி அருமையான நிகழ்ச்சிகள், அருமையான கலை நிகழ்ச்சிகள், வண்ணமான அந்த மார்ச் பாஸ்ட் நிகழ்ச்சிகள், இது எல்லாமே பார்க்கும்போது உண்மையே மகிழ்ச்சி அளிக்கிறது. இதெல்லாம் வந்து நடத்துகிறது வந்து உங்களுக்கு விளையாட்டில் வந்து இந்த மாணவர்கள் ஆர்வமாக பங்கேற்க வேண்டும். விளையாட்டு வந்து விளையாட்டாக இல்லை. இன்றைக்கு வந்து விளையாட்டு வீரர்களுக்கு நிறைய காலேஜில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே கொடுக்குறாங்க. யாருக்குமே வந்து கிடைக்காத ஒரு சலுகை விளையாட்டு வீரர்களுக்கு, அதுவும் அரசாங்கத்தில் வந்து இடஒதுக்கீடு மூலமாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாமே வந்து நாம் வந்து இந்த விளையாட்டின் மூலமாக பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் உணர்த்தி கொண்டு, இந்த பெற்றோர்கள் அனைவரும், இங்கே இருக்கிற சமூக ஆர்வலராக இருக்கட்டும், கீழக்கரை டைம்ஸ் நிறுவனர் திரு அமித் யாசின் அவர்கள் வந்து இந்த கீழக்கரை மக்களுக்கும் அதே போன்று வளைகுடாவில் வாழ் மக்கள் அனைவருக்கும் வந்து அவர்கள் வந்து உணித சமூக சேவைகளை ஆற்றியவர்கள். அவருடைய சமூக சேவையை தொடர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வாழ்த்தி கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கும் சகோதரர் ஜமால் இப்ராஹிம் அவர்களையும், என்னுடைய சகோதரர் முகமது காசிம் மரைக்கார் அவர்களையும் மற்றும் பள்ளி முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவர்களும் இந்த நேரத்தில் வாழ்த்தி, இந்த விழா சிறக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்த ஊழியர்கள் அனைவரும் பாராட்டுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த்.